சரிகமபாவில் சரண் அவர்கள் ரன்னரப் ஆகியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் அவர் இப்போ ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பார்த்து வந்துட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, அவங்க விவசாய நிலம் வச்சுக்கல, விவசாய கூலியாக தான் வேலை பார்த்து வந்திருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதோட அவங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சரண்ராஜ் அவர்கள் நினச்சிக்கிட்டே இருந்தாராம். இப்போ அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாயை வச்சு தன்னுடைய அப்பாவுக்கு தன்னால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படி தான் இப்போ பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாவுக்கு சொந்தமாக நிலம் வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகிருக்கு. இதை கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே என்ன சொல்லி வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை பற்றி இந்த தூரத்துக்கு யோசிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை இந்த காலகட்டத்தில் பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. ஏற்கனவே சரண்ராஜ் அவர்கள் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னை ப்ரொஃபஸர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்றதா ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் இப்போது தன்னுடைய அப்பாவுக்காக அவர் சில விஷயங்கள் செய்ய போகிறது எல்லோருடையும் வரவேற்பை பெற்றிருக்கு. எல்லோரும் வாழ்த்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இதே போல் இன்னும் எல்லோருமே எல்லா இளைஞர்களும் தங்களுடைய வீட்டில் இருக்கவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் அஜித் அவர்களை வைத்து விஸ்வாசம் படத்தை இயக்கியிருந்தார் சிறுத்தை சிவா அவர்கள். அதுக்கப்புறம் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பிறகு அவ்வளவா எந்த படத்துலையுமே அவர் இணைந்து நடிக்கல. தொடர்ந்து சில படங்கள் உருவாக்குனார். அது எல்லாமே அவருக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அஜித் அவர்களை வைத்து படம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். இப்போது சரியான ஒரு நேரமோ அதே போல் சாருக்கு ஓகே அப்படின்னா நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரும் அப்படின்னு சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு. மறுபடியும் விசுவாசம் மாதிரியான ஒரு படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதா உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.